அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஜெயலலிதா இன்று இந்த வீடியோ எடுக்கிறேன். ஜெயலலிதா தெரிந்து கொள்வோம் சேனலில் எது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் எடுக்க போகிறேன்னா, அதாவது எங்கள் அம்மா 9வது மாதம் 6ஆம் தேதி பிறந்தவங்க. 9ஆம் தேதி 6வது மாதம் நான் நினைப்ப வச்சுக்கோங்க. அன்றைக்கி நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு பிறகும் நான் வீடியோ எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, பல காரணங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்குன்னு நான் பலகாரங்க வாங்கினா ஸ்பெஷலாக நல்ல பலகாரமாக வாங்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காசு இல்லை கையில். ஸோ இப்போ நான் பலகாரம் நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன். நேற்று போனேன், ஷாப்பிங் போனேன். அதில் கிடைச்ச பலகாரங்களில் கலர் கலராக வாங்கியிருக்கேன். நல்ல பலகாரமாக வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அந்த பலகாரத்தை வச்சு இதை இப்போ அங்கே வச்சுருக்கேன். வச்சு இங்கே டீ இருக்குது பார்த்துங்க, தேத்தனி கலக்கியிருக்கேன். இது இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் சிறப்பு பிறந்தநாள் நினைவாக நான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் எடுக்கிறேன். ஓகே. எங்கள் அம்மாவை பற்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா பெயர் முத்தாய். முத்தாயினா என்ன? முட்டாய் இல்லை, முட்டாய் இல்லை, முத்தாய். முத்தாயினா முத்து தாய். இந்த பாருங்க, பேர்ல் போட்டிருக்கேன்ல, பேர்ல். இந்த மாதிரி பேர்ல், முத்து, முத்து தாய். முத்தாயினா 3 தாயின்னு சொல்லிக்கலாம். ஓகே. முத்தம்மாள்னு சொல்லிக்கலாம். முத்தம்மாள்னா முத்தாயின்னு சொல்லலாம். முத்தாய், முத்தம்மாள் ரெண்டும் ஒன்று தான். முத்தம்மாள்னா முத்து அம்மாள், முத்தாயினா முத்து தாயின்னு அர்த்தம். ஸோ ஓகே. நான் எங்கள் அம்மா பிறந்த வருஷம் நான் சொல்லிக்கிறேன். சாரி, இன்றைக்கி நான் அந்த கழுத்தில் அந்த துணி கட்டல. இங்கெல்லாம் சூடாக இருக்குது ரொம்ப, என்னன்னு தெரில, இல்லை வேக்கூராக இருக்குது. ஸோ நான் துணி இங்கே கட்டலை. துணி கட்டாமல் கட்டியிருந்தால் இந்த இடம்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி கழுத்தில் அந்த துணி கட்டலை, அப்படியே விட்டுட்டேன். நேச்சுரல் என்னோடய இது தான். பார்த்துங்க, இந்த இடத்துல குழி விழுந்திருக்கோம், அது பார்த்துங்க நீங்கள். ஓகே. வயசு 71 வயசு ஆகுது இல்லை. ஸோ எங்கள் அம்மா இந்தியாவில் பிறந்தவங்க, அப்பாவும் இந்தியாவில் பிறந்தவர். அப்பா 14ஆம் தேதி 1வது மாதம் 14ஆம் தேதி 1வது மாதம் 1900 எத்தனையில் பிறந்தார்? 15 16 1916 பிறந்தவர் அவர். எங்கள் அம்மாவோட ஒரு 7 வருஷம் மூத்தவர் அப்பா. ஸோ இப்போ அப்பா பேர் நான் இதில் சொல்லலை. ஓகே. ஸோ எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும் சேர்த்து இந்த பலகாரங்களை இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தருக்கு பர்த்டே வரும். ஸோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு 9ஆம் தேதி 6வது மாதம், எங்கள் அப்பாவுக்கு 14ஆம் தேதி 1வது மாதம். ஓகே. இப்போ எங்கள் அப்பா அப்பா உயிரோடு இருந்தால் 100 வயசு தாண்டி இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு 102 வயசு, அப்பாவுக்கு 102க்கு மேலே இருக்கும். 7-8 வருஷம் மூத்தவர்னா பார்த்துங்களேன். ஸோ இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்து இந்த பலகாரங்களை நான் இப்போ சர்வ் பண்ணுறேன். நான் சாப்பிட போகிறேன். ஓகே. நான் சாப்பிட போகிறேன். அவங்க பிறந்தநாள் நினைவாக நான் சாப்பிட போகிறேன். ஓகே. இப்போ நான் அப்புறம் வீடியோ நான் கீழே இறக்கி நான் காட்டுறேன். என்னோட பலகாரம் எஸ்டர்டே வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஓகே. தேத்தனி கலக்கியிருக்கேன். இது இங்கே இருக்குது பிரெட்டு. ஓகே. பிரெட் இங்கே இருக்குது. அது நான் அப்புறம் கீழே வீடியோ கேமரா கீழே இறக்கி அப்புறம் நான் காட்டுறேன். ஓகே. இங்கே ஒன்று இருக்குது பார்த்துங்க, பலகாரம் இருக்குது. கீழே நான் அந்த வீடியோ கேமரா கீழே இறக்கி காட்டினா கிளியராக தெரியும். ஓகே. இது ஒன்று. இவ்வளோ தான் நான் வாங்கினது. எல்லாம் விலை கூட. ஓகே. சரியான விலை. இதே எல்லாம் எவ்வளோ வந்துருச்சுன்னு தெரில, எல்லாம் இருக்கும். ரொம்ப வந்துருச்சு எனக்கு காசு. இது பரவாயில்ல, தாய்க்கு தான் நான் வாங்கினேன். அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும் சேர்த்து இந்த பலகாரங்களை நான் வாங்கினேன். இந்த வருஷம் பிறந்த நாள் நினைவாக
ஸ்பெஷலாக வந்து எங்கள் அம்மாவுக்கு தான், ஆனால் அப்பாவுக்கும் சேர்த்து தான் நான் இப்போ சொல்ல போகிறப்ப ஓகே. இந்த பலகாரம்லாம் 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் நான். ஸோ இப்போ இதில் வந்து பலகாரங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்துங்க, இது அவங்க இந்த தட்டில் வந்து பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பலகாரம். இங்கே பார்த்துங்க, இது டோனட் மாதிரி தான். ஸோ இது ஸ்பெஷலாக உள்ளது. இதெல்லாம் விலை கூட. ஷாப்பிங்கில் வாங்கினதுன்னா பார்த்துங்களேன் எவ்வளோ விலை கூட இருக்கும்னு. இது ஒன்று. ஸோ இன்னொன்று வந்து இது உள்ளுக்கு வந்து ஹாட் டாக் இருக்குது. இந்த பாருங்க, இந்த மாதிரி பன்னு உள்ளுக்கு ஹாட் டாக் இருக்கா பார்த்தீங்களா? ஹாட் டாக் இருக்கா? இது ஒரு பிரெட்டு. இது வந்து சீஸ் கலந்துருக்கு, சீஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு வாங்குறதுனால நான் சீஸ் இருந்த விலை கூட தான். இது இருந்தாலும் நான் பரவாயில்ல, அம்மாவுக்கு வாங்குறதுனால நான் வந்து விலை கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். இது வந்து டோனட். டோனட் எல்லாத்துக்கும் தெரியும், இதெல்லாம் விலை கூட மலேசியாவில். ஓகே. இது வந்து இது ஒரு மாதிரி டோனட் தான். மேலே சாக்லேட் இருக்குது பார்த்துங்க, சாக்லேட் இருக்குது அடியில். இந்த மாதிரி பன்னு மேலே சாக்லேட் இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி உள்ளது பார்த்துங்க, இது வாங்கியிருக்கேன். பிங்க் கலரில் இருக்குது. மேலே நிறையா இந்த ரைஸுன்னு என்னமோ சொல்லுவாங்க. இந்த மேலே உள்ளது கலராக இருக்குது பார்த்தீங்களா? இது மேலே இருக்குது பிங்க் கலரு, அது மேலே இருக்குது. இங்கே உள்ளுக்கு அடியில் இப்படி இருக்குது ரொட்டி. ஓகே, பன்னு. ஸோ இப்போ இது ஒன்று எடுத்தேன். ஓகே பார்த்துங்க, இந்த இது. அப்புறம் வந்து இது ஒன்று எடுத்தேன். ஓகே. வாங்குறப்பெல்லாம் எங்கள் அப்பா நினைப்போம் இல்லை, எங்கள் அம்மா நினைப்பு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ஸ்பெஷலாக வாங்கினது. பார்க்கலாம், அடுத்த வருஷம் எங்கள் அப்பாவுக்கு நான் ஜனவரி மாதம் எங்கள் அப்பா பிறந்த தேதி வந்து 14 ஜனவரி 14 1917 பிறந்தார். 16 இருக்கலாம். ஓகே. ஜனவரி மாதம் பிறந்தவருக்கு நான் மேபி நான் அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலகாரம் வாங்கிட்டு வந்து நான் சர்வ் பண்ணுறேன். அவருக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் சர்வ் பண்ணுறேன். இப்போ பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வீடியோவில் காட்டுறேன். அதே சமயம் எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து தான். 2 பேத்துக்கு மொதல் வீடியோ இன்றைக்கி தானே எடுக்கிறேன். 9வது மாதம் 6ஆம் தேதி அம்மா பிறந்தனால. ஆனால் அன்றைக்கி எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் இது எடுக்கிறேன். ஆனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து மொதல் வீடியோனால 2 பேத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இது ஒரு மாதிரி பன்னு பார்த்துங்க. இது வந்து பன்னு. ஆனால் இதில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், இந்த இது சாசேஜ் இருக்குது. இது வந்து இந்த ஹாட் டாக்னுவாங்க. இது வந்து எதுக்கு வைக்கிறதுன்னா அது என்ன சொல்லுவாங்க, சாசேஜ் பன் இருக்குதுல்ல, அதுக்கு வைக்கிறது நீட்டாக இருக்குமே ஹாட் டாக்கு. அது இருக்குது. அப்புறம் இன்னும் என்னென்னமோ கிடக்குது, இன்னும் நிறையா கிடக்குது. சீஸ் இருக்குது பார்த்துங்க. அதில் வந்து இந்த ஹாட் டாக் இருக்குது, சீஸ் இருக்குது. இதெல்லாம் சீஸ் நிறையா விலை கூட. அது ஸோ இப்போ இது வந்து கேப்சிகம் இருக்குது. கேப்சிகம் இருக்குது, க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. ஸோ இது நான் சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்டா தான் எனக்கு தெரியும். நான் அப்புறம் எடுத்து சாப்பிட்றேன். ஓகே. இது ஒன்று முடிஞ்சுதா? வந்து அடுத்தது வந்து இந்த பிரெட்டு பாருங்கள். இது விலை குறவு தான். மலேசியா ரிங்கிட் வந்து 3.60 தான். ஸோ இதில் மேலே வந்து இது இருக்குது, அந்த முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. மேலே முந்திரி பருப்பு வச்சுருக்காங்க, திராட்சை பழம் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு முந்திரி பருப்போட இன்னொரு இது இருக்குது, என்னமோ ஒரு காய், எது நிலமன்னா என்னமோ தெரில, என்னமோ ஒன்று. முந்திரி பருப்போட அந்த இன்னொரு காயும் வச்சுருக்காங்கங்க. திராட்சை பழம் எல்லாம் இருக்குது. அதான் இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சார்டின் கறிப்பாவ் வந்து சார்டின் கறிப்பாவ்.
இது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் சாடின் கறிப்பா, உள்ளுக்கு சாடின் இருக்குது. ஸோ இது வந்து இது என்னமோ ஒரு பேர் எனக்கு தெரில. இங்கே பார்த்துங்க, பாருங்கள், இப்படி இருக்குது. இந்த காடியில் நம்ம போனோமா காரில், அதில் பார்த்தா அந்த கழுத்துக்கிட்டதை இப்படி இருக்கும் பாருங்கள், அதை இப்படி இருக்கும், அப்படியே வைப்பாங்க, கழுத்து சப்போர்ட்டுக்கு வைப்பாங்க, அந்த மாதிரி துணி மாதிரி இருக்குது. ஓகே, இதுவும் பலகாரம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சதில்ல. சீஸ் இருக்குதுல, பரவாயில்ல. என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து சீஸ் உள்ளது சாப்பிட்லாம். அதனால நம்மளுக்கு வந்து உடம்புல கொழுப்பு உண்டாகாது. என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நம்மளுக்கு கொழுப்பு உண்டாக்காது. தினந்தூரம் டெய்லி வந்து நம்ம வந்து சீஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து கொழுப்பு கட்டும். கொழுப்பு கட்டினா உடம்புக்கு நிறைய பிரச்சனை வரும்ல. இதுலேயும் சீஸ் இருக்குது. ஓகே, இவ்வளவு தான். 1 2 1 2. ஓகே, ஸோ இப்போ நான் ஜெயலலிதா இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஓகே, முதல்ல வந்து சிவப்பு கலரில் இருக்குது, இதை சாப்பிட்றேன். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலரு சிவப்பு, அதனால் இது நான் பார்த்தேன். இதை உடல விலை கூட தான். இது மலேசியா ரிங்கிட் விலை கூட தான். இது வந்து சின்னது தான், ஆனால் விலை கூட. நான் இருந்தாலும் என் பெத்த தாய்க்காக நான் எடுக்கிறனால, பலகாரம் வாங்குறதுனால இது பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன். ஓகே, இது நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். பார்த்துங்க, அதை உள்ளுக்கு பாருங்கள், இப்படி இருக்குது, என்னென்னமோ வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது போல இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி இருக்குது. ஓகே, இதை பாருங்க, இப்போ நான் இது சாப்பிட்றேன். ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஓகே, உள்ளுக்கு வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, இனிப்பு சுவையில் சீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிப்பு இருக்குது உள்ளுக்கு, அது ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்குது, க்ரீம் மாதிரி இருக்குது. என்ன க்ரீம் உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப ருசியாக இருக்குது. ஓகே, என் தாய், பெத்த தாய் முத்தம்மாவுக்கு நான் வந்து இந்த பலகாரங்களை நான் வந்து சர்வ் பண்ணுறேன். ஓகே, எங்கள் அம்மாவுக்கு. இதுக்கு பிறகு இது ஹாட்டாக். இதை பாருங்க, ஹாட்டாக். இது கொஞ்சம் சாப்பிட்றேன். சாப்பிட்டேன். ஓகே, இங்கே பன்னு இருக்குது, மேலே வந்து எள்ளு இருக்குது, எள்ளு சிசமி சீட் இருக்குது இல்லை, அது போட்டிருக்காங்க. இதில் வந்து இதுவும் இருக்குது, சீஸும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. ஓகே, இது வந்து டோனட், பார்த்தாலே தெரியுமில்ல, பார்த்துங்க, ஓட்டையாக இருக்குது பாருங்க, வட்டமாக ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டோனட். டோனட் நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன், ஏன்னா மற்ற பலகாரம்லாம் சாப்பிட்ணும் இல்லை. இது சாப்பிட்றேன். இதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்குது டோனட். பார்த்துங்க, தேத்தண்ணி குடிக்கிறேன். டீ குடிக்கிறேன், குடிச்சிட்டேன். இதுக்கு பிறகு இந்த பன் சாப்பிட்றேன். இந்த பன் பார்த்துங்க, இந்த பன் சாப்பிட்றேன். இது அடியில் பிரெட் மாதிரி இருக்குது, பன்னு மாதிரி இருக்குங்க, ஆனால் இங்கே மேலே சாக்லேட் போட்டிருக்காங்க. இதுவும் மேலே கூட தான், ஏன்னா அதிலெல்லாம் நிறையா கலந்துருக்காங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இதுங்க அம்மாவுக்கு தாங்க, காசு போனால் போயிட்டு போகுது. அம்மாவோட நினைவு நாள், பிறந்த நாள் நினைவு நாள் தான் முக்கியம். ஆனால் நான் அப்பயே 6ஆம் தேதி 9வது மாதமே அப்போவே நான் வந்து இந்த பலகாரம்லாம் வாங்கி நான் சர்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் அன்றைக்கி 9ஆம் தேதி 6வது மாதம் முடியல எனக்கு. ஓகே, கையில் காசு பத்தல, ஸோ அன்றைக்கி நான் எடுக்க முடியல. இதெல்லாம் வாங்கணுமே, நான் போகிறப்ப இந்த பலகாரம் இருந்திருந்தால் தான் நான் வாங்குவேன்.
ஆனால் சில சமயம் இருக்காது. ஸோ அதனால் இது கிடச்சது நேற்று, அதனால நான் வாங்கிட்டேன். பார்த்துங்க, சாப்பிட்றேன். இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இதை பாருங்கள், இந்த ட்ரேயில் பேக் பண்ணியிருக்கேங்க. ஓகே, இப்போ நான் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ நான் இதை கொஞ்சம் சாப்பிட்றேன், கொஞ்சமாக சாப்பிட்றேன், ரொம்ப முடியாது. இது கொஞ்சம் ஊன்னு எடுத்து சாப்பிட்றேன். ஓகே, நல்லா இருக்குது. இந்த பலகாரமும் நல்லா இருக்குது. இதில் வந்து க்ரீமும் இருக்குது, சீஸும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது சீஸ், ரொம்ப இல்லைதா சீஸ் இருக்குது, க்ரீம் இருக்குது. என்ன க்ரீம் போட்டாங்கன்னு தெரியலையே. க்ரீம் இருக்குது, பாருங்க இருக்குது, க்ரீம் இருக்குது. ஓகே, இது நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்குது. இதுக்கு பிறகு ஜெயலலிதா இந்த சார்டின் சாண்ட்விச் சாப்பிட போகிறேன். எப்போ வந்து சார்டின் சாண்ட்விச் எப்படி இருக்கும், அது ஒரு ஷேப்பில் இருக்கும்ல, பொரிப்பாங்கள்ல எண்ணெயில் போட்டு. இது ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன், பார்த்துக்குங்க. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டியாக இருக்கு. ஓகேங்க, சர்டின் கறி பார்ப்போம். அப்புறம் நான் இது சாப்பிட்றேன். நிறைய போட்டிருக்காங்க மேலே, இது என்ன போட்டாங்கன்னு தெரியல. இந்த ரொட்டி இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. இந்த இங்கேருந்து எடுத்தேன், இப்போ இதை நான் சாப்பிட்றேன். இதுலேயும் சீஸ் கலந்துருக்காங்க, நல்லா ருசியாக இருக்குது. சீஸ் அதிகம் இல்லை, சீஸ் ரொம்ப இல்லை, ஆனால் மற்ற பொருட்கள்லாம் போட்டு அதை செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எனக்கு எப்போ போனாலும் ஷாப்பிங்கில் இதை எடுத்துருவேன். ஓகே, ரொம்ப விலை குறைவாக இருந்துச்சு, இப்போ விலை கூடிருச்சு, ஒரு வெள்ளி கூட்டிட்டாங்க. ஓகே, இது நான் சாப்பிட்றேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே நட்ஸ் வச்சுருக்காங்க. நட்ஸு இப்போ எந்த பக்கம் சாப்பிட்றது? கிட்ட எடுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றேன், ரொம்ப வேணாம், சாப்பிட முடியாது. தண்ணி குடிச்சா வேணும், இதே வேணும் குடிச்சிட்டு. பார்த்தீங்களா, இப்போ நான் சாப்பிட்றது இது ஓகே. பார்த்துங்க, எல்லாம் சாப்பிட்டேன், எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன் எல்லாத்துலேயும். இருக்கட்டும், இந்த தண்ணி நான் பிடிச்சிக்கிறேன். வீடியோ முடிக்க போகிறேன். பார்த்துங்க, சாப்பிட்டாச்சு, எல்லாம் வீடியோ முடிக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். இது இன்னைக்கு எடுத்த இந்த வீடியோ வந்து யாருக்கு எடுக்கிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு, முத்தாய்க்கு.
எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா 2 பேர்த்துக்கும் இந்த வருஷம் தான் பிறந்த நாள். அப்பாவுக்கு 1வது மாதம், அம்மாவுக்கு 9வது மாதம் 6ஆம் தேதி. ஸோ அப்போ 2 பேர்த்துக்கும் நான் வீடியோ இன்றைக்கி இந்த பலகாரங்க வாங்கி சர்வ் பண்ணி நான் வீடியோவில் எல்லாம் சொல்லி எல்லாம் பேசி நான் வந்து வீடியோவை முடிக்கிறேன். ஓகே, எங்கள் அப்பா அம்மா இல்லை, இருந்தாலும் அவங்களுக்காக அவங்க நினைவாக பிறந்தநாள் நினைவாக நான் இந்த பலகாரங்க வாங்கினேன். ஓகே, இவ்வளவு தான். ஒரு பாட்டு நான் பாடிக்கிறேன். அம்மா என்றாள் அன்பு, அப்பா என்றாள் அறிவு, ஆசான் என்றாள் கல்வி, அவரே உலகில் தெய்வம். இந்த பாட்டு யார் பாடுனா? ஜெயலலிதா அடிமை பெண் படத்தில் பாடினாங்க இந்த பாட்டை. ஓகே, ஸோ அவங்களுக்காக பாடப்பட்ட பாட்டு இது. நான் இப்போ இந்த ஜெயலலிதா மலேசியா ஜெயலலிதா படத்தில் அவங்க பண்ணாங்க. ஜெயலலிதா சொந்த குரலில் பாடினாங்க, எம்ஜிஆரும் நடிச்சிருக்காரு. ஆனால் நான் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த பாட்டை பாடுறேன். ஓகே, ஜெயலலிதா பாட்டை நான் இந்த வீடியோவில் நான் பாடுறேன். அனைவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, ஸ்டாப் பண்ணுறேன் வீடியோ. ஓகேயா?